கண்டிப்பா ஆப்ரேஷன் பண்ணணும்னு தான் சொல்லியிருக்காங்க. பண்ணியே தான் ஆகணும் ஆ சொல்லி சொல்லியிருக்காங்க. பண்ணாம உன்னை காட்ட மாட்டேன் ஆ அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. என்னென்ன இப்போ பேசிட்டு இருக்காங்க? ஒரு 10 மணிக்கு இப்போ வந்தாங்க. வந்து அதே பெரிய டாக்டர் வந்து அவங்களும் நீ ஆப்ரேஷன் பண்ணிட்டு உன்னை காட்டவே இல்லை விட மாட்டேன், ஆ கட்டாயம் நீ ஆப்ரேஷன் பண்ணியே தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இதில் உனக்கு விருப்பமா? எனக்கு விருப்பம் இல்லை, நான் 48 நாள் கழிச்சு கூட பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க அண்ணா விட மாட்டாங்க. ஆ வேற எதுவும் பண்ணியே ஆகணும்னு சொல்லி சொல்றாங்க. கட்டாயமா பண்ணியே தான் ஆகணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அவங்க ஆப்ரேஷன் கட்டாயமாக பண்ண சொல்லியிருக்காங்க. பண்ணியே தான் ஆகணும் நீ அப்படி சொல்லி சொல்லியிருக்காங்க. ஆ பண்ணாம உன்னை காட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. நான் அரசு எல்லாமே அப்படித்தான் சொல்றாங்க. நான் 48 நாள் கழிச்சு வந்து பண்றேன்னு சொன்னாலும் யாருமே கேட்க மாட்டாங்க. இல்லை நீ கண்டிப்பா பண்ணாட்டே விடுவோமே அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரிங்க. எல்லா ரிப்போர்ட் பேப்பர் பூரா எல்லாமே எடுத்து தனியா வச்சிருக்காங்க. ரிப்போர்ட்டை தனியாக வச்சுட்டாங்களா? ஆ மாத்திரை எதுவும் கொடுத்துருக்காங்களா கொடுக்கலைங்க? அது இன்னும் கொடுக்கல. குழந்தை டெஸ்ட் அந்த இது கொடுக்கல இன்னும். எனது பெயர் பாண்டியராஜ். நான் அரியலூர் பக்கம் சுக்காவளியிலேருந்து ஜிஹெச்சுக்காக வந்திருக்கிறோம். எனக்கு முன்பே 2 பெண் குழந்தை உள்ளது. இப்பொழுது கிழமை இரவு 9 மணிக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்துள்ளது. இங்கே குழந்தைய பார்க்க ஆள் இல்லை. வீட்டில் எல்லாம் கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் அம்மா எல்லாம் அங்கே வீட்டில் இருக்காங்க. அந்த 2 பெண் குழந்தை பார்க்க ஆள் இல்லை. இவங்க கட்டாயப்படுத்தி எனக்கு பெரிய ஆபரேஷன் நீங்கள் பண்ணுங்க, குடும்ப கட்டுப்பாடு பண்ணாதான் உன்னை காட்டுவான், 10 நாளாக இருந்தாலும் காட்ட மாட்டான், இருந்தே ஆகணும்னு சொல்லி மாத்திரை எதுவுமே கொடுக்கல இது வரைக்கும். குழந்தை பிறந்த நைட்டு மாத்திரை கொடுத்தாங்க, இது வரைக்கும் மாத்திரை கொடுக்கவே இல்லை. அந்த சீட் எல்லாம் வாங்கி எல்லாமே கொண்டு போய் அவங்க வச்சுருக்காங்க. ஆபரேஷன் பண்ண சம்மதிச்சா நான் கொண்டு வந்து கொடுக்குறோம், இல்லைன்னா நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது, நீ ஆபரேஷன் பண்ணியே ஆகணும்னு சொல்லி ஓயாமல் கட்டாயப்படுத்துறாங்க. அவங்க உள்ள எங்கள் வீட்டுக்காரம்மா இருக்கா, குழந்தைகிட்ட இப்போ ஆள் இல்லை, நானும் போக முடியாது, நான் மட்டும் தான் இங்கே இருக்கேன். என்னையும் உள்ளே அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க, குழந்தைகிட்ட ஆள் இல்லை. இந்த மாத்திரை யாருக்கு கொடுக்க மாட்டேங்க? அவங்க வீட்டுக்காரம்மாவுக்கு, அவங்க மனைவிக்கு வயது பார்க்க மாட்டேங்கிறாங்க. இது எத்தனாவது குழந்தைங்க? இது 3வது குழந்தை. நாங்கள் 48 நாள் கழித்து வந்து அங்கே குடும்ப கட்டுப்பாடு பண்ணிக்கிறோம். இப்போதைக்கு குழந்தைய பார்க்க ஆள் இல்லாதனால நாங்கள் போயிட்டு 45 நாள் சென்று வந்து பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இல்லை அதெல்லாம் பண்ண முடியாது, நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி கட்டாயப்படுத்துகிறாங்க. சுகப்பிரசவமா ஆப்ரேஷன்? சுகப்பிரசவம். இப்போ நீங்கள் இப்போ சொல்லியிருப்பீங்கல்ல, நாங்கள் வந்து 1.5 மாதம் கழிச்சு வரோம்னு சொல்லி, அதுக்கெல்லாம் என்ன சொல்கிறாங்க? அதெல்லாம் நாங்கள் ஏற்றுக்க முடியாது, அதை நாங்கள் ஒத்துக்க மாட்டோம், நான் கண்டிப்பாக நாங்கள் ஆப்ரேஷன் பண்ணி ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உள்ள. இப்போ உங்கள் வீட்டுக்காரம்மா எப்படி இருக்காங்க, என்ன ஏதுன்னு உங்களுக்கு தெரியும்? மன உளைச்சல் பட்டு இருக்காங்க. எனக்கு இதில் விருப்பமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு இதில் ஆப்ரேஷன் பண்ண எனக்கு விருப்பம் இல்லை, நான் 48 நாள் கழிச்சு வந்து நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஆனால் இவங்க வரவங்க பூரா போய் பேசுகிறாங்க. அவங்கள நர்ஸ்லேருந்து டாக்டர் வந்து பேசிட்டு இருக்காங்க, பேசுகிறாங்க. இல்லை இப்போ உங்கள் வீட்டுக்காரம்மா நல்லா இருக்காங்களா, என்ன ஏதுன்னு உங்களுக்கு தெரியுமா? இல்லை, நான் இன்னும் உள்ளே போய் பார்க்கலங்க. நீங்கள் போய் பார்த்துருக்கீங்களா? நான் இப்போ நேற்று சாப்பாடு வாங்கி கொடுக்க போய் பார்த்ததாங்க. அதுக்கப்புறம் இப்போ வரையும் இன்னமே போகல. நீங்க போகலையா? உங்களை உள்ள விடலையா? உள்ள விடலை. யார் விட மாட்டேங்கிறா? அங்கேருந்து உள்ளே போய் சாப்பாடு கொடுக்கவோ இது கொடுக்க நான் இங்கே ஆள் இல்லாதனால லேடிஸ் ஆம்பளை உள்ளே போகக்கூடாது, லேடிஸ் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி விட மாட்டேங்கிறேன்.